Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 30 days weight loss challenge ஓட day 17 இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் வந்து இருக்குதுங்க. அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? வாங்க. மைக் ஆன் பண்ணிருக்கேன் நான் பாத்துக்கிறேன். இங்க ஏதோ ஒரு பிம்பிள் மாதிரி வந்துச்சுங்க. அதை வேற பிச்சு விட்டுட்டு ஒரு மாதிரியா எரியுது. எங்க இந்த மாதிரி கார்னர்ல ஏதாவது அது சென்சிட்டிவான இடத்துல போயிட்டு ஏதாவது வருங்க. ஐயோ இங்க பாத்தீங்கன்னா கிளைமேட் ஒரு மிக்ஸ்டா இருக்குங்க. நல்லா மழை பெய்யுது, திடீர்னு வெயில் போடுது, அப்படியே வெந்து ஊத்துது, இந்த மாதிரி இருக்குதா. இப்படி பையே குளிர் வந்துரும். ஆமா, குளிர கூட எனக்கு நானா தங்கிடுறேன்னு நினைக்கிறேன். ஆனாலும் அந்த தண்ணியை தொட முடியாதுங்க. தண்ணியெல்லாம் அப்படியே ஐஸ் கட்டி மாதிரி இருக்கும். கையெல்லாம் அப்படியே எரியும். அதுவும் கொடுமதே, இதுவும் கொடுமதேன்ற மாதிரி இந்த ஊர்ல அதுதாங்க. எனக்கு ஆனா கொஞ்சம் வெக்கம் இல்லாத மாதிரி தோணுது. ஆனா ரொம்ப இல்லாம லைட்டா இருக்குது. அப்படி இருக்குது. காலையில இருந்து சரியான மழைங்க, நிக்கவே இல்லை. நிறைய இடத்துல மரம் எல்லாம் சாஞ்சு பயங்கரமான இது. சரி வாங்க டவுட்ஸ் பார்க்கலாம். நோ சுகர் டயட்ல வந்து பிரவுன் பிரெட் எடுத்துக்கலாமான்னு கேட்டிருக்காங்க ஒரு சிஸ்டர். எஸ், நம்ம பண்றோம் இல்லையா, இதுல ஹோல் வீட் பிரெட். சரிங்களா? மொத்தமா இது வந்து கோதுமைன்னு சொல்லிட்டு ஒரு பிரெட் இருக்கும். அதுதான் யூஸ் பண்ணணும். ஸோ அதனால நீங்க வந்து தேர்ந்தெடுத்து யூஸ் பண்ணுங்க. சரிங்களா? அதான் மத்த அரிசி நான் எழுதுனது நானே வந்து கற்பி. ஏன்னா லைட்டா ஃபுல்லா எழுதிட்டு இருக்க முடியாது, டிப்ஸ் மாதிரி எழுதுவேனா. அதனாலதான் மட்ட அரிசி இருக்கு இல்லையா, அது அப்புறம் மாப்பிள சம்பா அரிசி இதெல்லாம் வச்சு கஞ்சி பண்ணி குடிக்கலாமா? கண்டிப்பா. மில்லட்ஸ்ல இருக்கிற எல்லா வகையுமே நம்ம வந்து கஞ்சி பண்ணி குடிக்கலாங்க. எல்லாமே எந்த வகையில உங்களுக்கு பிடிக்குதோ. எனக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி சாதம் மாதிரி பண்ணிட்டு குதிரைவாளியா இருக்கட்டும், திணை, இந்த மாதிரி எல்லாம் வந்து லிக்யூடா குடிக்கிறத விட இல்லைன்னா நம்ம வந்து அதை சோறு மாதிரி பண்ணிட்டு கூட தயிர் போட்டு உப்பு போட்டு கரைச்சு அந்த மாதிரி குடிக்கலாம். அது நம்மளோட ஆப்ஷன்ஸ் தான். இல்லைன்னா கஞ்சி மாதிரி சீரகம் இதெல்லாம் போட்டு கஞ்சி மாதிரி கூட பண்ணி குடிக்கலாம். பூண்டு சீரகம் எல்லாம் போட்டு. சரிங்களா? ஆனா இது இப்ப எனக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சாதமா வச்சுட்டு நம்ம வச்சுக்க குழம்பு வச்சு சாப்பிடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ ஒவ்வொருத்தவங்களுக்கு ஏத்தாப்புல நம்ம வந்து செஞ்சுக்கலாம். ஏன்னா கஞ்சின்றதெல்லாம் ரொம்ப எல்லாமே ஈஸி தான், நம்ம வந்து பண்ணிக்கலாம். சோ கண்டிப்பா குடிக்கலாம். கஞ்சி மாதிரி குடிக்கலாம், சாதம் மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். டெய்லி ஏதாவது ஒரு ஆப்ஷன் எடுத்துக்கலாம் நீங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட வீடியோ பாக்குறேன், என்னென்ன சாப்பிடணுன்றத சொல்லுங்கன்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. டெய்லி வீடியோஸ் பார்த்தாலே டெய்லி வந்து உங்களுக்கு வந்து நான் டிப்ஸ் எல்லாமே ரெசிபிஸ் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ அதுலேயே உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியாஸ் வந்து கிடைக்கும். சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுங்க. பழைய வீடியோஸ் நிறைய சேலஞ்சஸ் வந்து நான் போட்டிருக்கிறேன். அது எல்லாமே பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். பேசிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒயிட் ரைஸ், ஒயிட் மில்க், ஒயிட் சுகர் கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணும். ஒயிட் சுகருக்கு பதிலா எந்த வகையான சுகர்ஸ்மே எடுத்துக்கவே கூடாது. ஒயிட் மில்க்கு பதிலையும் நம்ம வந்து சும்மா நார்மல் பிளாக் டீ, பிளாக் காஃபி அந்த மாதிரி குடிக்கிறோம். ஒயிட் ரைஸ்க்கு பதிலாக மில்லட் வகைகள், மில்லட் ரைஸ் எல்லாம் இருக்குல்ல, அது அந்த மாதிரி நம்ம ஆப்ஷனை மாத்திக்கணும். நீங்க மட்ட அரிசியெல்லாம் தாராளமா சாப்பிடலாம். சரிங்களா? அதுதான். அந்த மாதிரி நிறைய தண்ணி குடிக்கணும். 1 மணி நேரம் வாக்கிங் வந்து பண்ணணும். கரெக்டா நைட்டு தூங்கணும். பகல்ல தூங்கக்கூடாது. புரோட்டீன் ஃபைபரை கரெக்டா தேர்ந்தெடுத்து சாப்பிடணும். இதுதான் நம்மளோட பேசிக் இது. ஸோ அதுல நீங்க வந்து சூப்பரா குறைக்கலாங்க, வெயிட் லாஸ் பண்ணலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பிரியா சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, நான் 61 kgல இருந்து 45க்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர். 61ல இருந்து 45 கிலோ வந்திருக்கிறீங்க. சூப்பர். ஐ திங்க் நீங்க வந்து கொஞ்சம் ஷார்ட்டா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட ஹைட்டுக்கு எப்படின்ட்டு. இப்ப நீங்க என்ன கேட்டீங்க, நான் வெயிட் வந்து மெயின்டைன் பண்ணட்டுமா இல்ல நான் பண்ண வெயிட் லாஸ் வந்து போதுமானலாம் கேட்டிருந்தீங்க. உங்களோட ஹைட் வெயிட்டை பொறுத்துதான் உங்களோட ஐடியல் வெயிட் வந்து கிடைக்கும். நீங்க வந்து கூகுள்ல யாரா இருந்தாலுமே நான் வந்து சொல்றேன், கூகுள்ல வந்து ஐடியல் வெயிட் செக்ன்னு போட்டீங்கன்னாவே உங்களோட டீடைல்ஸ் வந்து கேட்கும். உங்களோட ஏஜ் இதெல்லாமே, ஹைட் இதெல்லாமே, அதெல்லாம் போட்டோம்னா அது வந்து ஒரு வெயிட் காட்டும். அந்த வெயிட்டுக்குள்ளதான் நம்ம இருக்கணும். சரிங்களா? அதுல வந்து ஒரு முன்ன பின்ன ஒரு 2 கிலோ கூட குறைய இருந்துக்கலாம். இப்ப எனக்குலாம் வந்து 55 இருந்தா நான் வந்து ரொம்ப ஒல்லியா இருக்கிற மாதிரி இருக்கனாலதான் நான் ஒரு
அந்த 58 59லயே போயிட்டு இருக்கேன். ரொம்ப ஓன் ஆயிடுற மாதிரி இருக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்க 2-3 அந்த ஐடியல் வெயிட்ல இருந்து 2 kgs லாஸ் கம்மியாவோ இல்ல அதிகமாவோ அந்த அந்த டிஃபரன்ஸ் வந்து இருந்தா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அதனால செக் பண்ணிட்டு அதுக்கு ஏத்தாப்புல இருங்க. நான் வந்து நீங்க குறைச்சது இவ்வளவு, இப்ப நான்லாம் வந்து பாத்தீங்கன்னா 58ல இருக்கேன் அப்படின்னா எனக்கு இது ஓகே. ஆனா அது உங்களோட ஹைட்டுக்கு இப்போ இந்த 45 வந்திருக்கீங்கன்னா நீங்க ஷார்ட்டா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாமே மென்ஷன் பண்ணிட்டு நீங்க செக் பண்ணிட்டு பாருங்க சரிங்களா. எல்லாருக்குமே இதுதான் சரிங்களா. ரவக்களி ரொம்ப நல்லா இருக்கு, சோ குட்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. உண்மையாவேங்க இது வந்து எப்படி நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் ரெசிபிங்க. இது வந்து இது இருக்கு இல்லையா சோள மாவு, அதுக்கப்புறம் இந்த ரவையில எல்லாம் வந்து அம்மாச்சி வேலை பாக்குறாங்க இல்லையா, அங்க வந்து பண்ணுவாங்க. இது வந்து உகாலின்னு சொல்லுவாங்க. அந்த உகாலி வந்து அவ்வளோ நல்லது. இது வந்து ஒரு பாடி ஸ்ட்ரென்த்துக்கு நம்ம குழந்தைங்களுக்கு கூட நம்ம வந்து கொடுக்கலாம். இது வந்து சாஃப்டா தானே இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் பிள்ளைங்களுக்குமே ஒயிட் ரைஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு மில்லட்ஸ் வகைகள் இந்த மாதிரி எல்லாம் நம்ம கொடுத்து பழகிக்கிட்டே வந்துட்டோம்னா அவங்களும் வந்து அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த வயசுலயே கொடுத்து பழகணும் நம்ம. ஸோ இது ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். அவங்க அவ்வளோ ஸ்ட்ராங்கா வந்து சொல்லுவாங்க இந்த ரெசிபி. ஸோ அதுல அவங்கள்ட்ட கத்துக்கிட்டது தான். இன்னும் ட்ரெடிஷ்னலா பண்ணணும்னா அவங்க எப்படி திரும்ப பண்ணுவாங்க, ஒரு அடிக்கனமான பாத்திரம் வச்சுப்பாங்க, நம்ம எப்படி கழிக்கின்றோம் அந்த மாதிரி. அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரவை வந்து கொஞ்சம் தண்ணியா ஒரு போரேஜ் மாதிரி கூழ் மாதிரி வந்து கிண்டுவாங்க. அதுக்கப்புறமா அது நல்லா கொதிச்சு வரையில மேற்கொண்டு ரவையை போட்டு கிண்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி மெத்தட். இது நம்ம சிம்பிளா டக்குன்னு போட்டோமா முடிஞ்சிச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம களி வகைகள் எல்லாமே ரொம்ப நல்லது உடம்புக்கு. கேப்பக்களி, கம்மங்களி இது எல்லாமே நீங்க வந்து பண்ணி சாப்பிடலாம் சரிங்களா. ஸோ உங்களோட ஆப்ஷன்ஸ் தான் எல்லாமே சரிங்களா. மறந்துடாம கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் ரவக்களியே டேஸ்டா இருக்கு, டெய்லி எடுத்துக்கலாமா? கண்டிப்பா எடுத்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனை. டெய்லி ஒரு மதியம் வந்து லஞ்ச் பதில எடுத்துக்கலாம். அது குவான்டிட்டி கம்மியா எடுத்துக்கணும், அதுதான் வந்து மேட்டர். இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து மில்லட்ஸ் இது எல்லாமே நீங்க வந்து மாத்தி மாத்தி சாப்பிடும்போது உங்களுக்கும் அந்த இது தெரியாது. இப்ப மில்லட்ஸ் வகைகள் எல்லாம் வச்சு நீங்க சாம்பார் சாதம் நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு ஒன் பார்ட்டா சூப்பரா பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தக்காளி சாதம், பிரியாணி மாதிரில கூட நம்ம மில்லட்ஸ் வகைகள் யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணி சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். நான் அதனாலதான் ரெசிபிஸ் நிறையாவே வந்து ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் இன்னும் நிறைய ஷேர் பண்றேன். ஆல்ரெடி நிறைய நம்ம சேனல்ல வெயிட் லாஸ் சேலஞ்ச் போட்டு ஷேர் பண்ணிட்டோமா, அதனாலே நமக்கு வந்து ஒரு போர் அடிக்கிற மாதிரி உங்களுக்கு நிறைய ரிப்பீட்டடா பாக்குறவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால இருந்தாலுமே ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் பாருங்க சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சியா சீடு வந்து குடிக்கலாமான்னு கேட்டுருங்க. ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சியா சீட், சப்ஜா சீட் இதுல ரெண்டுலயுமே நிறைய ஃபைபர், நார்ச்சத்து அதிகமா இருக்கு. ஸோ அது ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் ஒரு நாளைக்கு நம்ம ஒரு ஆள் வந்து எடுத்துக்கிறது. எப்படின்னா சோக் பண்றதுக்கு முன்னாடி புரிஞ்சுக்கோங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ஒரு ஸ்பூன்னாலும் அதிக அளவு எடுத்துறாதீங்க, தரமட்டமா எடுக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அதை வந்து நம்ம வந்து ஒரு நைட் சோக் பண்ணிட்டு காலைல வெது வெதுப்பான தண்ணியில கலந்து குடிக்கலாம். லெமன் ஜூஸ் மாதிரி பண்ணி குடிக்கலாம். லெமன் ஜூஸ்லயும் சால்ட் தான் ஆட் பண்ணணும். ஸோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ், நான் எப்பவுமே ஃப்ரூட்ஸா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன் பாத்தீங்கன்னா அப்பதான் உங்களுக்கு ஃபைபர் நல்லா கிடைக்கும். இதை வந்து நீங்க ஃப்ரூட்ஸை ஜூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபைபர் உங்களுக்கு குறைஞ்சிடும் சரிங்களா. அப்படி உள்ளவங்களுக்கு ஃப்ரூட்ஸா சாப்பிடுங்க. அந்த மாதிரி ஃப்ரூட்ஸாவே நம்ம எடுத்துக்கும் போது அந்த அதிக அளவு நார்ச்சத்து கிடைக்கும் போது, இந்த மாதிரி சியா சீட், சப்சா சீட் எல்லாம் நம்ம வந்து குடிக்கும் போது அது வந்து இந்த மோஷன் ப்ராப்ளம்லாம் நிறைய பேருக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அது எல்லாமே கியூர் ஆகும் சரிங்களா. ஸோ அதுதான் அதுல இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இன்கேஸ் எனக்கு வந்து இந்த பழத்துல எனக்கு ஜூஸ் குடிக்கணும் இருக்கு, அது ஜூஸ் வந்து எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஜூஸ் குடிக்கும் போது நீங்க இந்த மாதிரி சியா சீடை சோக் பண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த ஃபைபர் உங்களுக்கு ஆட் ஆகும். ஸோ அதுக்காக சொல்றேன். சியா சீடா இருக்கட்டும், சப்ஜா சீடா இருக்கட்டும், ரெண்டுமே வந்து ஒரு பெஸ்ட்டுங்க சரிங்களா. இப்ப வந்து நான் வச்சிருக்கேன், நானுமே சியா சீட்லாம் வச்சிருக்கேன். ஆனா நான் வந்து பழைய வீடியோஸ்லாம் நான் போட்டு காமிச்சிருக்கிறேன் நானு. ஆனா இப்ப இருக்க சுச்சுவேஷன் என்னால வந்து சுரக்காய் ஜூஸ், இந்த வெண்பூசணி ஜூஸோ இல்லாட்டினா இந்த சியா சீட், சப்ஜா சீட் இது எல்லாமே, நெல்லிக்காய் ஜூஸ் இது எல்லாமே என்னால குடிக்க முடியல. ஏன்னு பாத்தீங்கன்னா இங்க உள்ள வெதர் கண்டிஷன் ஆல்ரெடி நம்ம உடம்பு முடியாம இருக்கோம் சரிங்களா. நம்ம ஒரு விஷயம் பண்ணிட்டு வேஸ்டும் பண்ண முடியாது, ஆல்ரெடி நம்ம ஷேரும் பண்ணிருக்கோம். சோ அதனாலதான் நான் வீடியோஸ்ல மென்ஷன் பண்றேன் சரிங்களா.
இதெல்லாம் குடிங்க இதெல்லாம் குடிங்கன்னு சொல்லிட்டு சரிங்களா. அதனால நீங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் என்ன தெரியுங்களா, இப்ப ரொம்ப வெண்பூசணி ஜூஸ்னா மேட்டரே கிடையாது. ஒரு என்ன பண்ண போற, இஞ்சி இல்லைன்னா ஜீரகம் இதெல்லாம் போட்டு அரைச்சு குடிக்க வேண்டியதுதான், வேற எதுவுமே இல்லை. அவ்வளவு நல்லது நமக்கு வெயிட் லாஸ்க்கு, தொப்பை குறையிறதுக்கு. ஏன்னா அதுல நீர்ச்சத்து அதிகமா இருக்கு இல்லையா, சோ ரொம்ப நல்லது. சோ பயன்படுத்துங்க சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து ரேகா ஸ்ரீ சிஸ்டர் வந்து 77 kgல இருந்து 60 kg வந்ததா சொல்லியிருந்தீங்க. சூப்பர் சூப்பர் சிஸ்டர், வெல்டன். இன்னும் நீங்க என்ன அச்சீவ் பண்ணணுமோ அதை வந்து கரெக்டா அச்சீவ் பண்ணுங்க. மெயின்டைன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதையும் கரெக்டா மெயின்டைன் பண்ணுங்க சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து முட்டைகள் உள்ள மஞ்சக்கரு வந்து சாப்பிடலாமா? கண்டிப்பா சாப்பிடலாம். குட் ஃபேட் தான் அது, என்ன அளவா எடுத்துக்க போறோம். சோ அதுதான் வந்து மேட்டர் சரிங்களா. அதனால நீங்க வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா. ஃபுல் முட்டையாவே எடுத்துக்கலாம். அந்த குட் ஃபேட்டுமே நமக்கு தேவையானது தானே, அதுதான் அளவுன்றதுதான் ஒண்ணு முக்கியம் சரிங்களா. ஒரு நாளைக்கு 3 முட்டை அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி முட்டை எடுத்துக்கிற டயத்துல ஃபேட் லெவல் அதிகமா உள்ள அந்த பன்னீர் அந்த மாதிரி விஷயத்த கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு அந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. வேர்க்கடலை அதெல்லாம் மாதிரி சரிங்களா. அன்னைக்குன்னு வேர்க்கடலை மாதிரிலாம் சாப்பிடாதீங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா வேர்க்கடலை எல்லாம் நம்ம இவ்வளவு சாப்பிட்டாலே நமக்கு புரோட்டீன் இருக்குன்னா அதுல ஃபேட்டும் வந்து அதிகமா இருக்கு. சோ அதனாலதான் நான் வந்து கம்மியா சாப்பிடணும்னு சொல்லி மென்ஷன் பண்றேன். இப்ப நிறைய பேருக்கு ஹெல்தியான விஷயங்கள் எல்லாமே நம்ம சாப்பிடுறோம், அதை வந்து அளவா சாப்பிடுறதுலதான் வந்து வெயிட் லாஸ் நடக்குது சரிங்களா. அதுதான் மேட்டர் சரிங்களா. மற்றபடி எதுவுமே கிடையாது. அதாவது அளவுக்கு மீறி சாப்பிடும் போதுதான் வெயிட் கெயினுக்கு வந்து இருக்குது. நம்ம அதுதான் வந்து ஒரு ஹெல்தியான லைஃப் ஸ்டைல் சரிங்களா. சோ அளவா எடுத்துக்கிறோம், கரெக்டானதை தேர்ந்தெடுத்து சாப்பிடுறோம் சரிங்களா. அதுக்கப்புறம் லாஸ்ட் சேலஞ்ச்ல நான் வந்து பாத்தீங்கன்னா 4 kg குறைச்சேன் சிஸ்டர். இப்ப எனக்கு குறையவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு சிஸ்டர் நினைக்கிறேன், பாரதி சிஸ்டர் நினைக்கிறேன், நிறைய சிஸ்டர்ஸ் இதே மாதிரி சொல்றீங்க நீங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் இப்போ சொல்ற மாதிரி 5 kg வந்து உங்களுக்கு சீக்கிரமா குறையிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் நீர் சத்து உள்ளதெல்லாம் குறையும். அதுக்கப்புறமா குறையிற அந்த அடிமட்ட கொழுப்பு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா நீங்க ஏதாவது நமக்கு தான் 4 kg குறைச்சு கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு ஏதாவது சீட் பண்றீங்களா எல்லாமே நீங்க நோட் பண்ணுங்க. கரெக்டா தூங்குறீங்களா, கரெக்டா வாக்கிங் பண்றீங்களா, இது எல்லாமே நீங்க வந்து கரெக்டா பாருங்க. அதுலயும் உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியாஸ் வந்து கிடைக்கும். அப்போ அதுல ஏதாவது ஒரு விஷயம் நீங்க மிஸ் பண்றீங்களான்னு பாருங்க. ஆயில் வந்து அதிகமா யூஸ் பண்றீங்களா பாருங்க, ஆயில் கம்மி பண்ணுங்க. அப்புறம் இந்த கலோரிஸ் அதிகமா உள்ளான ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு லோ கலோரிஸ் ஃபுட்ஸ் வந்து தேர்ந்தெடுத்து பாருங்க. ஓட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். வெள்ளரிக்காய் வந்து அதிகமா எடுத்துக்கோங்க. சோ இந்த மாதிரி ஏதாவது கரெக்ஷன் பண்ணி பாருங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து கண்டிப்பா சாப்பிடணும்னு கிடையாது, அதை கொஞ்சம் டைவர்ட் பண்ணி பாருங்க. புரோட்டீன் ஃபைபர்ஸ் வந்து கரெக்டா எடுக்கிறதுக்கு பாருங்க. சோ நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ அதெல்லாமே கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா. ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அடுத்தடுத்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருமண நாளுக்கு அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் எல்லாருக்குமே சுதந்திர தின நாள் வாழ்த்துக்கள்ங்க. சோ எல்லாருமே நல்லபடியா லீவ் ஒரு 3 days வந்து ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேன்ட்டு லீவ் விட்டுருக்காங்க. எல்லாருமே ஃபேமிலியோட நல்லா என்ஜாய் பண்ணுங்க சரிங்களா. சோ அதான் எனக்குமே இங்க உள்ள இந்தியா கேட்டுக்கு வந்து இந்த மாதிரி ரிபப்ளிக் டே இண்டிபெண்டன்ஸ் டேக்கெல்லாம் போகணும்னு ஆசை. பட் அங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட், அந்த டிக்கெட்ஸ் எல்லாம் வாங்கி போற மாதிரி இருக்கும். சோ அதுக்கு பாஸ் எல்லாம் வாங்கி நானும் பாக்கலாம்னு நினைப்பேன். இந்த மாதிரி மழை கிளைமேட் இது மாதிரி இருக்கிறதுனால நம்ம எங்க அங்க போயிட்டு குழந்தைங்களை வச்சுட்டுன்னு போக முடியல. என்னைக்காவது போனேன்னா கண்டிப்பா உங்களுக்கு vlog வந்து ஷேர் பண்ணுவேன் சரிங்களா. அதுக்கப்புறம் கூலி படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்குங்க. இன்னைக்கு பயங்கர ஹைப்ல இருக்கு. காலைல 6 மணிக்கெல்லாம் ஷோ இருக்குது இங்க பாத்தீங்கன்னா. அந்த மாதிரி நம்மளோட ராஜ்கமல் சார் இருக்காங்களா, சீரியல் எல்லாம் வந்து நடிக்கிறாங்க இல்லையா, அவங்க இன்னைக்கு டெல்லியில ஒரு 1 வீக்காவே இங்கதான் இருந்தாங்க. எப்படின்னா ஃபுல் டிராவல்ல இருந்தாங்க. இங்க சுத்தி பாக்குறதுக்கு வந்துருவாங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஷோ இங்க பாத்துட்டு தான் வந்து போனதா வந்து போட்டிருந்தாங்க வீடியோ. சோ அவங்கள்ட்ட இங்க வந்து முருகன் டெம்பிள் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் இன்ஸ்டாகிராம்ல பேசினேன். அவங்களும் எனக்கு ரிப்ளை பண்ணாங்க. சோ என்னன்னா இன்ஸ்டாகிராம்ல நான் இப்ப பேசுறேன் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் இந்த ஃபாலோவர்ஸ் வந்து அதிகமா இருக்குன்னா உங்களுக்கு பீரியாரிட்டியில முன்னாடி காட்டும். சோ அவங்க சம்டைம் ரிப்ளை பண்ணிடுவாங்க. சோ அந்த மாதிரிதான் வந்து ரிப்ளை பண்ணாங்க. எனக்கு நல்லா சொல்லிட்டு ஷியோர்மா கண்டிப்பா நெக்ஸ்ட் உங்களை வந்து மீட் பண்றேன். இன்னைக்கு வந்து கிளம்பிட்டாரு. சோ இன்னைக்குதான் நான் வந்து வீடியோஸ் அவங்க போட்டுட்டு இருக்கும்போது பழைய டெல்லி டைரிஸ் எல்லாம் போட்டாங்க. சோ பழைய வீடியோவா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவங்க ஆல்ரெடி இன்னைக்குதான் இருந்துட்டு போயிருந்திருக்காங்க, இல்லைன்னா அவங்கள மீட் பண்ணிருப்பேன். நானு நல்லா பேசினாங்க. சோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துக்கு போனாலும் நிறைய பேர் சொல்றீங்க அக்கா நீங்க ரிப்ளை பண்றீங்க. என்னை விட உயர்ந்த மனிதர்கள் நிறைய இந்த மாதிரி இந்த யூடியூப்ல இது மாதிரி இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து அவ்வளவு தன்னடக்கமா இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாவே அவரெல்லாம் வந்து சீரியல்ல பெரிய ஆளு. ராஜ்கமல் சார் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், போட்டு பாத்தீங்கன்னாவே தெரியும். அவ்வளவு ஒரு இன்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க.
இப்ப இன்ஸ்டாகிராம்லயுமே பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய சதீஷ் சர்மு இருக்காங்கல்ல, அவங்க செல்வா இருக்காங்க இல்லையா, அனுஷ் செல்வான்னு இருப்பாங்க இல்லையா அவங்க, அப்புறம் வந்து வணக்கம் கண்ணு இது சிங்கப்பூர் மண்ணு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அவங்க, இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ்ல உள்ளவங்க எல்லாருமே நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இப்போ நாங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறோம். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு தான் 3 பேர் சொன்னேன். ஸோ அதெல்லாமே எனக்கு இந்த இண்டஸ்ட்ரி இந்த ஒரு இதுல வந்துட்டு நமக்கு நம்ம ஏதோ ஒரு க்ரோ பண்ணியிருக்கோம், ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம், எல்லாரும் நம்மளை நெருங்கி வர்றதுக்காக நான் ஏதோ ஒரு விதைச்சிருக்கேன் அப்படின்னு உண்மையா சந்தோஷமா இருக்குது. இவங்களெல்லாம் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு செலிபிரிட்டியா நம்ம பார்த்துட்டு இருந்தேன். உங்களை மாதிரியே தான் நானும் பார்த்துட்டு இருந்தேன். இன்னைக்கு நான் ஒரு கோல் உருவாக்கி அவங்க எல்லாரும் என்கிட்ட பேசுற ஒரு சுச்சுவேஷனுக்கு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா எனக்கே செல்ஃப் ப்ரௌடா இருக்கு. அதுக்கு நீங்க எல்லாருமே தான் சப்போர்ட், மோட்டிவேட் எல்லாருமே. ஆனா எதுவுமே இன்னும் சொல்றேன் அப்படின்னா எல்லாமே நம்ம கையில இருக்குன்றதுதான். எல்லாருக்குள்ளயுமே எல்லா சக்தியும் இருக்கு, அதை கொண்டு வர்றதுலதான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இன்னும் நிறைய சொல்லப்படாத செலிபிரிட்டிஸ் எல்லாருமே நம்மள இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்றாங்க. டக்குன்னு நேம் வருது இல்லை, டக்குன்னு மட்டும் நான் உங்களுக்கு 3 மெம்பர்ஸ் சொன்னேன் நானு. ஸோ அதுதான். சரி வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் நிறைய அந்த சினி ஃபீல்டுக்கு பண்ற மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாருமே நம்மள வந்து ஃபாலோ பண்றாங்க. அப்புறம் வெயிட் லாஸ்க்கு இதெல்லாம் கேட்பாங்க. நம்மளோட அதிக ஃபாலோவர்ஸ் அவங்க எல்லாருமே வச்சிருக்காங்க. அப்போ எனக்கு அவ்வளவு உண்மையாவே அது ஒரு சந்தோஷமான தருணம் தானே சொல்லுங்க. ஏன்னா அவ்வளவு தூரம் நம்மளோட வீடியோஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ அதுதான் எனக்கு வந்து ஏதோ ஒண்ணு பண்றோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபைட் கொடுக்குது. ஸோ வாங்குங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் வந்து பண்ணது அரிசியை களைஞ்சு ஊற வச்சிடலான்ட்டு அரிசியை களைஞ்சு குக்கர்ல வந்து ஊற வச்சிட்டேன். அதுக்கப்புறமா தான் எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்ணேன். 58.30 வந்து இருக்குது. சூப்பர் சூப்பர். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா எம்டி ஸ்டமக்ல குடிக்கிறதுக்கு வெதுவெதுப்பான தண்ணி, ஓவர் சூடா குடிக்க கூடாதுங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க சூடா குடிச்சா கொழுப்பு கரைஞ்சிரும் அப்படின்னு. அப்படி கிடையாதுங்க, உடம்புக்கு கேடுதான். லைட்டா வெதுவெதுப்பான தண்ணி வந்து பெட்டருங்க, சரிங்களா? அதுக்கப்புறமா பிரெட் டோஸ்ட் பண்ணி பட்டர் அப்ளை பண்ணிட்டு அதுல வந்து லைட்டா டொமேட்டோ கெச்சப் அப்ளை பண்ணி வைக்க சொன்னாக்க அவனு. ஸோ அவனுக்கு நல்லா 3 பிரெட் டோஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். பிள்ளைங்க வந்து ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்கன்னு கொஞ்சம் வந்து நேற்று தமிழ் கடையில இருந்து முறுக்கு காராசேவெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்களா, அதையும் வச்சு அவருக்கு பேக் பண்ணிட்டு பால் ஆத்தி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா அவனும் ஸ்கூலுக்கு வந்து கிளம்பியாச்சு. செம்ம மழைங்க, காலையிலேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு மழை. நைட்ல இருந்தே பேஞ்சிட்டு இருக்குது. அவரை ஸ்கூலுக்கு எப்படியா ஆட்டோல தான் அனுப்பிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா நேற்று வச்ச சாம்பார் வந்து பேலன்ஸ் ஆயிடுச்சு. நேற்று ஏன்னா சிக்கன் கிரேவி வச்சோம் இல்லையா நைட்டு, அதனால இது வந்து அப்படியே இருந்துருச்சு. ஸோ அதனால அதை வந்து நல்லா சூட் பண்ணி வச்சுட்டு குக்கர்ல சாதத்தை போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறமா இங்கிட்ட வந்து சக்கரவள்ளி கிழங்கு இருந்ததுங்க, அதையும் கட் பண்ணி வச்சு அவிச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஸ்டீம் பண்ற மாதிரி இட்லி பாத்திரத்துல தான் வச்சிருக்கேன். இங்கிட்டு குக்கர்லயும் வந்து விசில் வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு மற்ற வேலைகள் எல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காஃபி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாச்சிக்கு வந்து காஃபி போட்டுட்டு அவங்களுக்கும் வந்து பிரெட் டோஸ்ட் தான் வந்து பண்றேன் நான். ஏன்னா பிரெட் 2 கொடுத்துட்டு அது கூட கிழங்கும் கொடுத்துட்டோம்னா 2 பேருக்கும் முடிஞ்சிடும் இல்லையா, ஹஸ்பண்ட்க்கும் அவங்களுக்குன்ட்டு கிழங்கும் அவிச்சாச்சு. அதுக்கப்புறமா அதெல்லாம் காஃபியோட வச்சு அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பீட்ரூட் பொரியல் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டைலில் உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு சோம்பு வந்து பொரிய விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு கூட பச்சை மிளகாவும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா வந்து வதக்கி கொட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துட்டு அதையும் வந்து கூடவே தக்காளியும் சேர்த்து வந்து வதக்கிட்டோம்னா அடிப்பிடிக்காமல் இருக்கும். ஸோ அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பீட்ரூட் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கோம், அதையும் வந்து சேர்த்து ஃபர்ஸ்ட் ஒரு சுள்ள வதக்கி அதுக்கப்புறமா வெறும் மிளகாய் தூள், வீட்டுல அரைச்ச குழம்பு மிளகாய் தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா சுள்ள வதக்கி விட்டுக்கிறேன். ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கடலைப்பருப்பை வந்து காலைல எந்திரிச்சதுமே ஊற போட்டுட்டேன். ஸோ அதை வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம், தண்ணியோடய சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அந்த பீட்ரூட் கடலைப்பருப்புலாம் நல்லா வந்து சேர்ந்தே வெந்து வந்துடும். அதுக்காக தான் தேவையான உப்பு போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. என்னோட அம்மாலாம் இந்த மாதிரி தான் எனக்கு வந்து பண்ணி கொடுப்பாங்க. பீட்ரூட்டே சாப்பிட மாட்டேன், ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது சாப்பிட்டேன். கண்டிப்பா உங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இங்க பாருங்களேன் மலைய என்ன அடமலைன்னு. அதுக்கப்புறம் பீட்ரூட் எல்லாமே சூப்பரா வெந்து வந்துருச்சு. கொத்தமல்லி தலை இருந்துச்சுன்னா தூவி அப்படியே சர்வ் பண்ணிடலாம். செம்மையா இருக்குங்க, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணா சாதமும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சா. சாம்பார் நல்லா சுண்ட வச்சு சூடு பண்ணோலே அது பீட்ரூட்டு ரைஸ் எல்லாம் வச்சு கொடுத்து விட்டேன். ஒடிசாக்கார ஒரு அண்ணா வந்து செம்மையா இருக்கு பீட்ரூட் ரெசிபி சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னாங்களாம் என் ஹஸ்பண்ட் கிட்ட. அதுக்கப்புறம் நான் வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு அவிச்சதை தான் வந்து எடுத்துக்கிறேன். இதுல
இதுல புரோட்டீன் ஃபைபர் இருந்தாலும் கார்பும் அதிகமா தான் இருக்கு. ஆனா புரோட்டீன் ஃபைபர் இருக்கு, ரொம்ப ஒரு பெஸ்ட். காலைல பிரேக்ஃபாஸ்டாவே எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டுட்டேன். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா குளிச்சு ஃப்ரெஷ் அப் வந்து பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து சரி 11 மணி ஆயிடுச்சு இல்லையா, அம்மாச்சிக்கு எப்போ டீ காஃபி போட்டு கொடுப்போம்ல, அதனால காஃபி போட்டு அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். இன்னும் இருமல் கொஞ்சம் சரியாகலைங்க, லைட்டா வந்து இதுவா இருக்குது, மற்றபடி கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல. அதுக்கப்புறமா வந்து குதிரைவாலி அரிசி தான் இன்னைக்கு வந்து எடுத்திருக்கேன். எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம், மில்லட்ஸ்ல நிறைய வகை இருக்கு. ஒரு 4 ஸ்பூன் கூட இருக்காதுங்க, ஒரு 3 ஸ்பூன் தான் இருக்கும். அதனால வாஷ் பண்ணி இந்த மாதிரி ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஊற வச்சிட்டோம்னா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் சரி ஊற வச்சுட்டு இங்கிட்டு வந்து தர்பூசணி பழத்தை கட் பண்ணி சாப்பிடலான்ட்டு கொஞ்சம் எடுத்து ஒரு கிண்ண நிறையா வந்து சாப்பிட்டேன். இந்த மாதிரி நீர்பழம் நீர்க்காயெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இனிப்பு ஃப்ரூட்ஸ்ல உள்ளது எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். அப்புறமா அரிசி நல்லா ஊறி வச்சு பாருங்களேன், இவ்வளவுதான் எடுத்திருக்கேன். ஒரு வேளைக்கு நமக்கு இது தாராளமா இருக்கும். ஸோ அந்த அரிசியை அப்படியே குக்கர்ல வந்து சேர்த்துட்டு ஒரு இதுக்கு 2 மடங்கு தண்ணி வைக்கலாம், இல்லைன்னா 1.5 மடங்கு கூட வைக்கலாம். ஏன்னா உங்களுக்கு குழைவை பொறுத்து ஒரு தடவை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். ஒரு சில நேரம் பருக்கையா இருக்க மாதிரி ஊற வச்சிருக்கனால நமக்கு வந்து கரெக்டா இருக்கும். சரிங்களா, ஒரு 2 விசில் விட்டு சூப்பரா எடுத்துக்கிட்டாச்சு. சரி, அம்மாச்சிக்கு வந்து சாதம் சாம்பார், காலையில சாதம் வடிச்சிட்டோம் இல்லையா, அப்புறம் பீட்ரூட், அப்புறம் நேற்று வறுத்த கருவாடும் இருந்தது. ஸோ அதெல்லாமே வச்சு அவங்களுக்கு கொண்டு போய் வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா மிஷின்ல துணியை போட்டு விட்டுறலாம். கவன்லாம் வந்துட்டு ஆனா அவனோட யூனிஃபார்மோட சேர்த்து மொத்தமாவே போட்டுடலாம். காலில இருந்து மழையா இருந்தது, இப்பதான் கொஞ்சம் வெறிக்குது. ஸோ எப்படியாவது ரூம்லயாவது காய போட்டுக்கலாம் அப்படின்ட்டு போட்டு விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பாருங்களேன், சூப்பரா சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது கூட நான் வந்து பாத்தீங்கன்னா அது சாதம் எடுத்திருக்கேன். ஆனா குதிரைவாலி சாதம், சாம்பார், பீட்ரூட், கடலைப்பருப்பு, அந்த பொரியல் நிறைய, ஒரு வெள்ளரிக்காய் வச்சு சூப்பர் ஃபில்லிங்கா மதிய லஞ்சை வந்து முடிச்சிட்டேங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கோங்க சரிங்களா. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா பாத்திரத்தை கையோட கழுவி போட்டுட்டு எல்லாருக்கும் சாப்பாடு முன்னாடி கொடுத்துட்டேன். அப்புறம் வீடியோ எடிட்டிங் ஷார்ட்ஸ்க்காக பண்ணுவோம் இல்லையா, அதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா 4 மணி ஆயிடுச்சு. கவனை டியூஷன்ல கொண்டு போய் விட்டுலான்னு சொல்லிட்டு அவரை கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டு ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் காஃபி தான் வந்து குடிக்கிறேன் நான். இன்ஸ்டன்ட் காஃபி போடுறீங்க, அது கூட சுடு தண்ணி, அவ்வளவுதான் சரிங்களா. ஸோ இதை மட்டும் வந்து குடிச்சிட்டேன் நான். அதுக்கப்புறம் அம்மாச்சி அவங்களுக்குலாம் காரா சேவு மிச்சர்லாம் இருந்துச்சு, இதுல முறுக்கெல்லாம் இருந்துச்சுல, அதெல்லாம் வச்சு காஃபி போட்டு கொடுத்துட்டு அப்புறம் ஒரு அரை மணி நேரம் நான் வாக்கிங் வந்து பண்ணேன். காலைல மழைனால பண்ண முடியல இல்லையா. ஸோ அதனால நீங்க வெயிட் லாஸ் பண்றீங்கன்னா 1 மணி நேரம் வந்து வாக்கிங் வந்து பண்ணுங்க, உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் வந்து ஜஸ்ட் மெயின்டைனிங் தான், ஆல்ரெடி வெயிட் லாஸ் பண்ணியாச்சு இல்லையா. ஸோ அதனால நல்லா ஒரு அரை மணி நேரம் வாக்கிங் பண்ணிட்டு அப்புறம் கவன் டியூஷன் முடிகிற டைம் ஆயிடுச்சு, அப்படியே வந்து அவனையும் கூட்டிட்டு வந்துட்டேன் நான். ஸோ இந்த மாதிரி தாங்க பண்ணேன். அதுக்கப்புறம் சரி நைட் டின்னர் டைம் ஆயிடுச்சா. ஸோ நமக்கு வந்து என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது பீட்ரூட் கடலைப்பருப்பு அந்த பொரியல் இருந்தது. எனக்கு அது ரொம்ப பிடிக்குங்க, அவ்வளோ டேஸ்டா இருக்கும், ட்ரை பண்ணுங்க. அதை வந்து வச்சு 2 ப்ரௌன் பிரெட் இருக்கு இல்லையா, கோதுமையில செஞ்ச பிரெட், அதை வச்சு சூப்பர் ஃபில்லிங்கா டின்னரை வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். நீங்க ஒரு ஓட்ஸ் களி கூட கிண்டிக்கலாம், கோதுமை தோசை ஊத்திக்கலாம், அது உங்களோட ஆப்ஷன்ஸ் சரிங்களா. அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் தாங்க டின்னர் அவங்களுக்கு பண்ணாங்க. தோசையும் தேங்காய் சட்னியும் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்களே பண்ணிட்டாங்க. எனக்கு என்ன தெரியல, கால் பயங்கர வலிங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பண்ணிட்டாங்களா. ஸோ அதெல்லாம் எடுத்து அவங்களுக்கு டின்னரை முடிச்சு கொடுத்துட்டு ஒரு வேலை மிச்சம் ஆயிடுச்சா. அதுக்கப்புறம் கையோட பாத்திரத்தை எல்லாம் மட்டும் நான் வந்து கழுவி போட்டுட்டேன் நான், கிச்சனை கிளீன் பண்ணிட்டு. ஸோ அதுக்கப்புறமா கடைசியே தண்ணி குடிச்சு தான் வந்து கம்ப்ளீட் பண்றேன். 6:30 to 7 டின்னர் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா வேற எதுவும் சாப்பிடாதீங்க, அப்பதான் வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு டே வந்து சூப்பரா வந்து கம்ப்ளீட் பண்ணி நீங்களும் சூப்பரா கம்ப்ளீட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இன்ஸ்டா லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க, அவ்வளவுதான் நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் இவ்வளவு நிறைய வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய், நாளைக்கு பார்க்கலாம். See you, bye.